அண்ணன் சீமான் அவர்கள் இப்போதான் குடமுழுக்க அந்த கும்பாபிஷேகம் குடமுழுக்கா வந்திருக்கு, நன்னீராட்டா வந்திருக்கு. நீ ஒன்று ஒன்றா வரும் பாருங்க. நம்ம நாட்டில் நம்ம இறைவனுக்கு முன்னாடி நம்ம தாய்மொழியில் வழிபடுற உரிமையை போராடி போராடி பெற வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம்னா நம்ம எவ்வளவு கீழான அடிமைகளாக இருக்கிறோங்கிறத என் இன சொந்தங்கள் உணரணும், என் இன மக்கள் உணரணும், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் உணரணும். அப்போ நம்ம எவ்வளவு மோசமான அடிமை நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு பாருங்கள். இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு மறுபடியும் வந்து போராடணும். இதுவும் போராடி வழக்கு தொடுத்து ஒவ்வொரு கோயில்லையும் இப்படி தான் போராடி போராடி பெற்று வரோம். அதுதான் அது. நீங்கள் நான் ஒருத்தன் தான் கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் யாருக்கும் கோபம் வரல. இப்படி ஊடகத்தை வச்சு அவர்கிட்ட கேள்வி வைக்கும்போது உங்கள் முன்னாடி தான் சொல்கிறாரு தமிழிலும்னு. எனக்கு பிச்சை போடுறீங்களா நீங்கள் கேட்டிருக்கணும்ல. ஆப்பிரிக்காவில் கேட்டியலா, இல்லை ஆஸ்திரேலியா அமெரிக்காவில் கேட்டியலா? மலேசியாவில் இருக்க எங்கள் முருகன் கோயிலில் தமிழில் வழிபாடு நடக்கும்போது நீங்கள் இங்கே வந்து தமிழிலும் அப்படின்னா அது என்ன போனால் போகுது அப்படியா?